வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சாவேஜ் தமிழ்னா அவங்க ஏஸ்குவாஸ். இன்னைக்கு நம்ம டிராகன் பால் எபிசோட் 26 தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்ம சேனலில் வாட் இஃப் சீரிஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ புருட்டோ வேற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது போல் தொடர்ந்து இனி நிறைய சீரீஸை வந்து நம்ம கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கோம். பட் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் காட்டுற ஒரு வருத்தங்கள் என்னன்னா, டிராகன் பாலை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது தான். அது எங்களுக்கு புரியுது. கண்டிப்பாக நாங்கள் டிராகன் பாலை கண்டினியூ பண்ணுவோம். பட் நம்மளோட சேனல் எப்படி போகணும்னா, எந்த வீடியோஸ் போட்டாலும் அதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கணும், அது எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணி அது நீங்க என்ஜாய் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு சேனலா இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ ஒன்லி டிராகன் பால் மட்டும் போயிடுச்சுன்னா, இப்போ டிராகன் பால் கிளாசிக் முடிஞ்சிருச்சுன்னா அந்த சேனல் வந்து அவ்வளோதானா. அதனால நீங்க டிராகன் பாலையும் தாண்டி நாங்கள் பண்ணக்கூடிய மற்ற எல்லா கண்டென்ட்ஸ்க்கும் உங்களோட சப்போர்ட்டை பேலன்ஸாக கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக எங்களோட நோக்கமே உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணணும், உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அந்த கதை பார்த்த ஃபீலை எப்படியாவது கொடுத்துடணும். அதுக்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஸோ அதனால எல்லா வீடியோஸ்க்கும் உங்களோட சப்போர்ட்டை பேலன்ஸாக கொடுங்க. ப்ரீவியஸ் டிராகன் பால் எபிசோட்ல நம்ம கோகுவும் நாமும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல நம்ம கோகு ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு இப்போ போயிட்டாரு. இப்போ ரோஷிக்கும் இவருக்கு தான் ஃபைனல்ஸ். இந்த எபிசோட்ல அதுதான் நடக்க போகுது. நம்ம கோகு அண்ட் மாஸ்டர் ரோஷி ஆகிற ஜாக்கி சான் இவங்களுக்குள்ள சண்டை, யார் ஜெயிக்க போறா, எப்படி இந்த எபிசோட் போகுதுன்றது ஒரு ஃபயரான ஃபைட்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் மூவ் ஆகுது. ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிராகன் பால் சீசன் 1 எபிசோட் 26. ஆரம்பிக்கலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கோகு அந்த ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே இப்போ ரெடி ஆகிட்டாங்க. இவங்களுக்கு தான் இப்போ ஃபைனல் நடக்க போகுது இந்த வேர்ல்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்டில். ஒரு பக்கம் மாஸ்டர் ரோஷி தன்னோட ஸ்டூடெண்ட் எந்த அளவு பயிற்சியில் வந்து ஒரு டேலண்டடான ஒரு பர்சனாக வந்திருக்கான் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக அவரே தன்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட்டாக யாருக்கும் தெரியாமல் ஒரு வேஷத்தை போட்டு ஜாக்கி சான் அப்படின்ற ஒரு பேரில் வந்து இப்போ ஃபைட் பண்ண போகிறாரு. மறுபக்கம் தன்னோட மாஸ்டர் கூட தான் நம்ம ஃபைட் பண்ணுறோன்னே தெரியாமல் கோகு அந்த ஒரு பேட்டிலுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ரெஃப்ரி நேரம் நம்ம கோகுட்ட வந்து, கோகு இது உங்களோட ஃபைனல், ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க, என்ன பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகுட்ட கேட்கும்போது நம்ம கோகுக்கு ஒன்றுமே புரியல. என்னது சாட்டர்ஜியா அப்படின்னா அப்படின்ற மாதிரி இருந்து பேசுறாரு. ஐயோ இவனுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன், எப்படி நீங்க சண்டை போட போறீங்க, இது உங்களோட ஃபைனல், என்ன மூவ்ஸ் நீங்க பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னும் போது அவருக்கு ஒன்றுமே புரியல. அவர் வந்து ஏதோ சொல்லணும்னு சொல்றாரு. சரி ஓகே, இந்த சின்ன பையன் ஏதோ ஒரு நல்ல பிளான் வச்சிருப்பான் போல, கண்டிப்பா அந்த ஃபைட் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே இன்னொரு ஆப்பனண்டானா நம்ம ஜாக்கி சான்ட்ட போவோம். அவரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாதிரி தியானம்லாம் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, மாஸ்டர் ரோஷி உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம மாஸ்டர் ரோஷி ஒன்றுமே பேச மாட்டாரு. எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாரும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க, என்ன பண்ணிருக்காப்புல ரொம்ப சிந்திச்சுட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த அம்பையரும் பாத்தீங்கன்னா உத்து கவனிக்கிறார். பார்த்தா நம்ம ஆள் தூங்கிட்டு இருக்காரு. சார் தூங்கிட்டா சார் அப்படின்ற மாதிரி ஆள் வந்து தூங்கிட்டு இருக்காரு. என்னங்க இவர் தூங்கிட்டாரு, எனக்கு தெரிஞ்சு இந்த ரெஸ்ட் அவருக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா பேட்டில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவரோட மொத்த வித்தையும் இறக்குவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபைனல் அந்த ஒரு பேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக ட்ரம்ஸ்லாம் அடிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஃபைட்டுக்கு ரெடியா இருக்காங்க. புல்மா ஊலாங்க விட்டு மாஸ்டர் ரோஷி எங்க இருக்காங்களான்னு பாத்துருவா அப்படின்லாம் சொல்லி அமைச்சிருப்பாங்க போல. மாஸ்டர் ரோஷி எங்கேயுமே இல்ல, எப்படி இருப்பாரு, இங்கதான் ஆப்போசிட்ல நிக்கிறாரு. ஐயோ இந்த ஃபைட் அவர் மிஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி புல்மா பேச, அவர் அதெல்லாம் மிஸ் பண்ணலாமா, அவர் இங்க ஃபைட் பண்ண போறாரு அப்படின்னு நமக்கு தான் தோணுது. சோ ஃபைட் ஸ்டார்ட் ஆனோனே நம்ம மாஸ்டர் ரோஷி செம்ம ஃபர்ஸ்டா வந்து கோகு அட்டாக் பண்ண வர நம்ம கோகு ஒரு பயங்கரமான ஜம்ப் அடிக்கிறாரு. சோ மாஸ்டர் ரோஷி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின் போட்டு ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணி நம்ம கோகுவோட பேக்லயே ஒரு உதைக்கிறாரு. அடிச்ச ஃபோர்ஸுக்கு நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போயிரு, ஒழுங்கு மாதிரியே பேர் வந்துடாது அப்படின்ற நம்ம மாஸ்டர் ரோஷி ஒரு மிதி மிஸ்டார் போல நம்ம கோகு பறந்தே போயிருப்பாரு. சோ இவர் கீழே இறங்கி ஸ்டைலா நிக்கிறத பார்த்து ரெஃபரி என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க இவர் ஃபைனல் அசால்ட்டா முடிச்சிட்டாரு, அவரோட ஆப்பனண்ட ஜஸ்ட் ஃபியூ மோர் செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான் அந்த பையன் அவுட், நம்ம ஜாக்கி சான் ஜெயிச்சிட்டாருங்க அப்படின்ற மாதிரி இங்க எல்லாருமே சொல்ல எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக்கு. இங்க புல்மாலாம் போச்சு, கோகுக்கு என்ன ஆச்சு, அவன் அவுட் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வானத்தை பார்த்து சிரிக்கிறாங்க, சிரிச்சு கை தட்டுறாங்க, கத்துறாங்க. இதெல்லாம் பார்த்து யாருக்கும் ஒன்றும் புரியல, எல்லாருமே பார்த்து கத்துறாங்க. நம்ம மாஸ்டர் ரோஷி வந்து பாத்தீங்கன்னா என்னத்தை பாக்குறானுங்க அப்படின்னு மேல உத்து பாக்குறாரு. பார்த்து எல்லாருமே பயங்கர ஷாக். என்னடான்னு பார்த்தா நம்ம கோகு அவரோட வாளை வச்சு சுத்திக்கிட்டு ஹெலிகாப்டர் மாதிரி வராரு. அவரால் இப்போ ஃபிளைங் நிம்பஸ் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு தடவை யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ரெஃபரீஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுதான் ஃபைனல், இதுக்கப்புறம் ஃபிளைங் நிம்பஸ் யூஸ் பண்ணக்கூடாது, வெளியே போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஃபிளைங் நிம்பஸ் யூஸ் பண்ணாமலே எப்படி வெளியே இருந்து உள்ள வருது அப்படின்றத யோசிச்சு ஃபைனலா அவரோட வாளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விங்ஸ் மாதிரி மாத்தி ஹெலிகாப்டர் மாதிரி வராரு. இதை பார்த்து மாஸ்டர் ரோஷிக்கு பயங்கரமான ஷாக்கு, ஏன்னா இது இப்போ அவரோட உடல்லே தானே இருக்கு, அதனால இது யூஸ் பண்ணலாம், எந்த விதமான ரூல் பிரேக்கும் இல்ல. இது மாஸ்டர் ரோஷி இறங்கத பார்த்து எப்படா வந்த அப்படின்னு நம்ம கோகு இறங்கினே அப்படின்னு நக்கல் பண்றான் கண்ணை இழுத்து. இது மாஸ்டர் ரோஷியை இன்னும் டென்ஷன் ஆக்குது.
சொல்றாரு. சோ நம்ம கோகு காமேஹாமேஹாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் பேசும்போது, என்ன விளையாடுறியா, அதை வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டு அதை கிரியேட் பண்ண வந்துட்டே நீ அதை போட்டு காமிச்சிருவியா அப்படின்னு சொல்லும்போது, என்னது நீங்க கிரியேட் பண்ணீங்களா, காமேஹாமேஹாவை வந்து நம்ம மாஸ்டர் ரோஷி தானே கிரியேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது, அதாவது அது என்ன சொல்றது, ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்க போலயே. அதாவது அவர் பண்றது வேற டெக்னிக், நான் பண்றது வேற டெக்னிக், நான் வந்து வேற மாதிரி பண்ணுவேன். அப்படி எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் முதல்ல நிற்பேன், கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், பாடியெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் நான் அதெல்லாம் பண்ணுவேன். அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு. எப்படியோ டவுட் வரலை அப்படின்ற மாதிரி மாஸ்டர் ரோஷி கொஞ்சம் கூலாக, நல்லா யோசிச்சுக்க தம்பி, இதை போட்டானா நீ காணாமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகுவும் காமேஹாமேஹாவை யூஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கான். ஸோ மாஸ்டர் ரோஷியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தயாராக இருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் காமேஹாமேஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் அட்டிக்கிறாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்படுத்துது. ஸோ எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்பையர்லாம் பயந்துட்டான், என்னடா ஆகுது, இங்க ஏதாவது பாம்பியும் வெடிக்க போதான்னு. அந்த அளவு அதோட இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகுது. ரெண்டு பேருமே பறந்து போய் விழுகுறாங்க. அங்க பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஷாக், என்னடா இவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாம்சாலாம் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யாம்சா கிரில்லனும் பார்த்தீங்கன்னா பயந்து போய் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் ரோஷிக்கு செம்ம பேனிக். தக்காளி, நான் 50 வருஷம் உட்காந்து கத்துக்கிட்டதை இவன் கொஞ்ச நாளே கத்துக்கிட்டானே, எப்படா கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ரோஷிக்கு செம்ம ஷாக்கு. பரவாயில்ல, இவனை நான் குறைச்சி மதிப்பிட்டுட்டேன், ஆனால் இவன் பயங்கரமான ஆளாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ரோஷியே நம்ம கோகுவை பார்த்து பாராட்டுறாரு. உடனே ரெஃப்ரி உள்ள போந்து, இங்க பாருங்க இந்த ஸ்டேஜ்ல காமேஹாமேஹாவை சிறப்பாக செய்யக்கூடிய அதுக்குள்ள மாஸ்டரான 2 பேர் இருக்காங்க. கோகு உண்மையிலே அமேசிங்கான்னு சொல்லும்போது, ஆமா அவன் கொஞ்சம் அமேசிங் தான், பட் நான் அடுத்து பண்ண போற அட்டாக் அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் அப்படின்னு நம்ம மாஸ்டர் ரோஷி சொல்றாரு. உனக்கா நான் வேற ஒரு டெக்னிக் வச்சிருக்கேன் கண்ணா அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி நம்ம மாஸ்டர் ரோஷி அங்க இருந்து போறாரு. ஸோ பின்னாடி பார்த்தா பின்னாடி இருக்கிறது இல்யூஷன், அதை அடிக்க போறது, அது இல்யூஷன் தெரிய வந்ததுக்கு அப்புறம் எங்கடான்னு பார்த்தா டக்குன்னு நம்ம மாஸ்டர் ரோஷி நம்ம கோகுக்கு பின்னாடி இருந்து என்னப்பா தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கோகோ போட்டு பொளந்து எடுக்கிறாரு. கோகுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, செம்மையா அடி வாங்குறாரு, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் ரோஷி செஞ்ச அதே விஷயத்த நம்ம மாஸ்டர் ரோஷி முன்னாடியே செய்யறாரு. ஏய் தம்பி, என்ன என் டெக்னிக் எனக்கே போடுறியா, கண்டிப்பா நீ என்கிட்ட மாட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்க அப்படின்னு பார்த்துருக்கும் போது பின்னாடியும் ஏதோ ஒரு இல்யூஷன் மாதிரி கிரியேட் ஆகுது. இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிக்க போறாரு. பார்த்தா அதுவும் இல்யூஷன். நம்ம மாஸ்டர் ரோஷி 2 இல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணாரு. பட் நம்ம கோகு பாத்தீங்கன்னா 3 இல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம மாஸ்டர் ரோஷியை பயங்கரமா சுத்த விட்டு மேல இருந்து இறங்கி அவரோட மண்டையிலே ஒண்ணு ஹெவியா போடுறாரு. நம்ம மாஸ்டர் ரோஷிக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிச்சு, டம்முன்னு கீழே விழுட்டாரு. காப்பி அடிக்கிறியாடா நான் செய்யறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் ரோஷி திட்டுறாரு. ஏண்டா கத்து கொடுத்த டீச்சரே இப்படியே அடிப்பா அப்படின்ற மாதிரி, டீச்சரா நீங்க என் டீச்சர்லையே, என்னோட டீச்சர் மாஸ்டர் ரோஷில அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ வாயை கொடுத்து நானே மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி நான் சொல்றது அது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம கோகுவே ஒரு லீடு கொடுக்குறாரு. ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க மாஸ்டர் ரோஷியோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெண்டு ரிலேஷன் அப்படி இப்படி, ஆமா ஆமா நான் வந்து அவரோட பிரதர் தம்பி அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக அவரோட பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு ஒரு ஸ்க்ரோல் எடுத்து, இங்க பாரு இதுதான் எங்களோட ஃபேமிலி லைனப்பு, இல்ல நான் மாஸ்டர் ரோஷியோட கசின் பிரதரு, அதனால தான் லைட்டா அப்படியே வர மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. சரி ஓகே, ரொம்ப ஓவர் பேச்சு பேசாம சண்டை என்னன்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் ரோஷி திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ண மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாரு. சரி இது வந்து நம்ம ஜாக்கி சான், ரியல் லைஃப் ஜாக்கி சான் படத்துல வந்து ட்ரங்கன் மாஸ்டர் டெக்னிக்ஸ் அது மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி குடிச்சிட்டு போதையில தள்ளாடுற மாதிரி தள்ளாடிட்டு இருக்காரு. இது நம்ம கோகு பார்த்து, ஐயோ பாவம் இவருக்கு என்னமோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கிட்ட போகும்போது டக்குன்னு ஒரு அடி அடிக்கிறது. அட்ட பாவி எதுக்குடா அடிச்ச அப்படின்ற மாதிரி தலை சொல்றாரு. ஐயோ இரியா கீழே எல்லாம் விழுந்துராதியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சப்போர்ட் பண்றதுக்கு போற மாதிரி போறாரு. பட் பின்னாடி வழியா அவரோட வாயிலே ஒரு மிதி மிதிக்கிறாரு. நம்ம யாம்சான சொல்றாருன்னா, ஏய் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான் உன்னை, அவன் போதையா இருக்கான் அப்படின்னு சொல்லி நீ ஹெல்ப்லாம் பண்ண போகாத, அவன் வந்து ட்ரங்கன் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அதன் மூலமா உன்னை அடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ இனிமே தெளிவாரு, அவன்கிட்ட சிக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப பாரு என்னோட டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் ரோஷியை எதிர்த்து சண்டை போறதுக்கு அது பயங்கரம் ஃபாஸ்டா போறாரு. பட் இந்த ட்ரங்கன் மாஸ்டர் அந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணது மாஸ்டர் ரோஷி பயங்கர ஃபாஸ்டா இருக்காரு. ஸோ கோகோ போட்டு பொளந்து புரட்டி எடுக்கிறாருங்க. கோகோலாம் ஐயோ அம்மா அடி வாங்கி டயர்ட் ஆயிட்டான். ஸோ மாஸ்டர் ரோஷி போட்டு பொளந்துகிட்டு இருக்காரு. வேற என்ன பண்றதுன்னே தெரியாம கோகோ அப்படிக்கா ஓரமா நடந்து போய் ஒரு மாதிரி விக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து, ஏய் தம்பி என்ன அழுகிறியா, அவ்வளவு பெருசா அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம கோகு திரும்பி சிரிக்கிறாரு. என்ன இவன் சிரிக்கிறான் அழுகிற மாதிரி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது தலையை சொறிகிறாரு, பெட்டெக்ஸை சொறிகிறாரு, என்னடா ஏதோ பண்ணிட்டு இருக்க வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கோகு கிட்டத்தட்ட மங்கி ஃபார்ம்க்கே மாறிடுறாரு. அதாவது மங்கி ஃபார்முக்கு மாறல, மங்கியோட ஒரு குணம் இவருக்கு வந்துருது. ஸோ அதனால இவர் குரங்கு மாதிரியே 4 காலில் நடந்து வந்து நம்ம மாஸ்டர் ரோஷி பின்னாடி அவரை சுத்தி சுத்தி வந்து அட்டி பொழக்கிறாரு நம்ம மாஸ்டர் ரோஷியை. நம்ம மாஸ்டர் ரோஷி இப்படி ஒரு ட்ரங்கன் டெக்னிக் யூஸ் பண்ணாரு. அது மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா கிரேசி மங்கி டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை ஒன்று யூஸ் பண்ணி இவர் வந்து மங்கி மாதிரி பாத்தீங்கன்னா அங்க தவறுது இங்க தவறுது சுத்தி வந்து அடிக்கிறது, இந்த மாதிரி மாஸ்டர் ரோஷி பண்ணதை விட
பயங்கரமா மாஸ்டர் ரோஷிக்கே திருப்பி ஒன்று பண்றாரு. ஒரு அட்டடிக்கா அவர் செவுத்தெல்லாம் உடச்சு போய் விழுகிறாரு. ஸோ எல்லாருமே மிரண்டு போறாங்க. பரவாயில்லையா இந்த கோகு டஃப் கொடுக்குறானேப்பா அப்படின்னு நம்ம மாஸ்டர் ரோஷி அவன் முன்னாடி வந்து நின்று இந்த தடவை நான் பண்றதுல நீ தப்பிக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் சைனை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ கரெக்டா அந்த ஒரு இடத்துலயே இந்த ஒரு எபிசோட் வந்து முடியுது. ஸ்டில் இந்த ஃபைனல் முடியல. மாஸ்டர் ரோஷி ஜெயிச்சாரா இல்ல கோகு ஜெயிச்சாரான்றத வந்து கிளியரா சொல்லல. இந்த ஒரு எபிசோட் ஃபுல்லாவே உங்களுக்குள்ள ஒரு பேட்டில் தான் போயிட்டு இருந்தது. அடுத்த எபிசோட்ல தான் இதுல யார் ஜெயிச்சா யார் வந்து எப்படி ஜெயிச்சா அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அதனால தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க. ஸோ அடுத்த டிராகன் பால்ல இருக்கக்கூடிய 27th எபிசோட்ல கூடிய சீக்கிரமே வந்து உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.